யாராவது உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அவ்வளோதான். அதாவது வராதவங்க என்ன பண்ணுங்க, வந்தவங்க கிட்ட உட்கார்ந்து கத்துக்குங்க. இங்க அந்த ரெக்கார்டிங் குடுக்குற பழக்கத்த கட் பண்ணிட்டேன் நானு. ஓகே. அது ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா, உங்க வாழ்க்கையில எதுவும் மிஸ் ஆகணும்னு இருக்குது, மிஸ் ஆயிடுச்சு. அத உட்கார்ந்து பக்கத்துல இருக்கிறவங்கட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலியமா, ஆஸ்க் ஹெல்ப். அதாவது இந்த இந்த கல்ச்சர் அப்பதான் உங்களுக்கு உருவாகும். என்ன என்ன கல்ச்சரு? ஆஸ்க் ஹெல்ப்ன்னு சொல்ட்டு. ஸோ வென்னெவர் யூ ஆர் நாட் ஃபீலிங் வெல், என்னால வர முடியல ப்ரோ. நான் கொஞ்சம் இதாயிட்டேன். அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, உங்க ஃப்ரெண்டுங்க கூட உட்கார்ந்து கத்துக்குங்க. சரிங்களா? ஏன் நான் இத சொல்றேன்னா, அப்பதான் ஆஸ்க் ஹெல்ப்ன்ற கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மத்தவங்கலாம் எவ்வளோ அறிவாகுறாங்க, நம்ம இன்னும் எந்த அளவுக்கு அறிவு இல்லாம இருக்கிறோன்ற மாரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கரெக்ட்டா வரும். அதாவது அறிவு அன்னறிவுன்றது என்னன்னா, நாலெட்ஜ் தான் நான் சொல்றேனே தவிர்த்து, ரொம்ப இதான இது கிடையாது. ஸோ நாலேட்ஜ், அன்நாலேட்ஜ் இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நாலேட்ஜ் எதுல இருக்கு, எந்த இதுல நாலேட்ஜ்ல இல்லன்றத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு, நீங்க மத்தவங்க கிட்ட போய் ஹெல்ப் வாங்குனீங்கன்னா தான், உங்களால படிக்க முடியும், கத்துக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே. கமிங் பேக் டூ சப்ஜெக்ட். என்னோட ப்ரொஃபைல பார்த்தீங்கன்னா, நல்ல பேனர் செட் பண்ணிட்டேன். நல்ல ஃபோட்டோ வச்சுட்டேன். என்ன பத்தின நல்ல டெக்ஸ்ட் போட்டேன். ஓகே. அப்புறம் இந்த மாரி ஹேஷ்டேக்ஸ் நெறைய ஃபாலோ பண்றேன் நானு. ஓகே. இந்த மாரி ஈவென்ட் குரூப் இருக்கு. ஈவென்ட்ஸ்ல இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஹேஷ்டேக்ஸ் நெறைய போட்டு ஃபாலோ பண்றேன். இது மாரி யாரெல்லாம் இந்த மாரி ஹேஷ்டேக்ஸ்லாம் போட்டு பயன்படுத்திட்டு இருக்கீங்க? உங்களுடைய உங்களுடைய ப்ரொஃபைல்ல போயிட்டு அந்த மாரி பார்த்து எனக்கு சொல்ல முடியுமா? ப்ரோ இந்த மாரி நான் வந்து வச்சிருக்கேன் ப்ரோ. ஒரு 20 பாட்டு நான் ஃபாலோ பண்றேன் ப்ரோ. அப்படின்னு யாராவது வச்சிருக்கீங்களா? ஸோ இந்த மாரி ஈவென்ட்ஸு பிளஸ் வந்து ஹேஷ்டேக்ஸ்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். யாரெல்லாம் அந்த மாரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? என்னுடைய என்னுடைய பேஜுக்குள்ள போனாலுமே, நான் டிசைன் படிக்கவே தேவையில்ல. எனக்கு எல்லாமே ஞாபகம் வரும். நான் பார்க்குற 10 ரவுடியுமே நான் அடிச்சது 10 பேருமே ரவுடி தான்டா அப்டின்னுவாங்கல்ல, அந்த மாரி. எனக்கு வர்றது எல்லாமே டிசைன் ஓரியன்டடா மட்டும் தான் வரும். அந்த மாரி டியூன் பண்ணி வச்சிருக்கேன் என் ஃபிக்மாவே. சாரி, என் LinkedInே நான் டியூன் பண்ணி வச்சிருக்கேன். உங்க LinkedInல போனா இந்த மாரி வருதா? இந்த பாருங்களேன். எனக்கு எல்லாமே இங்க படிக்கிறதுக்கு மெட்டீரியல் எனக்கு தேவையே இல்ல. எங்கேயுமே நான் போவே தேவையில்ல. பாருங்க, கைட்லைன்ஸ் டூ அவாய்ட் ஸ்டைல் பேட்டர்ன் இன் எரர் மெசேஜ். எப்படிலாம் வந்து எரர் மெசேஜ வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் எங்கேயாவது போய் படிக்கணும்னு நெனைக்கிறீங்களா இப்பதைக்கு? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இது அழகா என்ன பண்ணுவேன்? அழகா ரெக்கார்ட் பண்ணி நான் வச்சுப்பேன். இல்லன்னா சேவ் பண்ணி வச்சுப்பேன். யாராருக்கெல்லாம் இந்த மாரி வந்து படிக்கிறதுக்கு வந்து இந்த மாரி மெட்டீரியல்லாம் இங்கேயே இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய பேஜுக்குள்ள போனா இந்த மாரி வருதா? LinkedIn வருதா? எஸ்ன்னா எஸ்ஸு, இல்லன்னா இல்ல. போட்டீங்கன்னா கடகடன்னு அடுத்தடுத்து போயிடலாம். நீங்க நீங்க வந்து இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்க. அந்த 6 மணி. ஓகே. சில பேருக்குலாம் தூக்கம் கண்ண கட்டும், இழுக்கும், சுத்தும். ஓகே. இந்த மாரி ஒரு டேஞ்சர் ஜோன்ல இருக்கோம் நம்போ. ஸோ, அதனால நீங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணா மட்டும் தான் நான் அந்த டேஞ்சர் ஜோன விட்டு வெளிய வருவேன். ஏன்னா, எனக்கும் அந்த நிலைமையில தான் இருக்கிறேன் நானு. ஓகேவா? நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து வீட்டுக்கு வரும்போது மணி 1. ஓகே. 1:20 மறுபடியும் சென்னை போயிட்டு ஐ கேம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் தௌஃபிக் தெரியும்ல, உங்களுக்கு தான் தௌஃபிக் ப்ரோ. யூடியூபர் தௌஃபிக் ப்ரோ. அவரு கூட வந்து நேத்து ஒரு ஷூட் இருந்தது. ஓகே. ஸோ, அதனால நேத்து போயிட்டு நைட்டு 1:20க்கு வந்து படுத்து 6 மணிக்கு ஷார்ப்பா உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். ஓகே.
நேத்து 28 பேர் அட்டெண்ட் பண்ண இந்த செஷன. இன்னைக்கு எத்தன பேர் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க? 24 பேர், 22 பேர், 23 பேர் தான் அட்டெண்ட் பண்றோம். ஸோ இதுதான் நம்மளுடைய இது. ஓகே. ஃபைன். நாட் அ ப்ராப்ளம். கமிங் பேக் டூ சப்ஜெக்ட். என்னோட LinkedIn பக்கம் போனாலுமே ஆட்டோமேட்டிக்கா நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? ஏன்னா, எனக்கு ஃபுல்லாவுமே என்னோட LinkedIn ஆயிடுச்சு. இங்க பாருங்க நான் போய் ஜாப்லாம் தேடவே தேவையில்ல. எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிக்கும். இவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கு வந்து எங்களோட ஸ்டூடண்ட்லேருந்து ஒருத்தவங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அவங்க வேற யாரும் இல்ல இந்த மீட்டிங்ல இருக்கிறாங்க. பூமாரி தான். ஓகே. பட் பூமாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வொர்க் பண்ணணும் பூமாரி. அவங்களோட ஃபோட்டோஸ் நீங்க ஃபோட்டோஸ் நல்ல ஃபோட்டோ ஏதாவது நல்ல ஃபோட்டோ எடுங்க பூமாரி. பக்காவா ஒரு ஃபோட்டோ நல்லா ஒரு நல்ல கேமரால எடுத்து, அழகா ஃபில்டர்லாம் போட்டு, சூப்பரா சிரிச்ச மாரி ஒரு ஃபோட்டோ போட்டு எடுத்து இதுல போட்டுருங்க பூமாரி. ஓகே. மத்தபடி எல்லாமே வொர்க் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. அது எனக்கு தெரியும். பட் இன்னும் நெறைய இருக்கு ஆட் பண்றதுக்கு. ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஆட் பண்றதுக்கு LinkedIn அந்த போஸ்ட் போடணும். ம். ஸோ அடுத்து இன்னும் நெறைய இருக்கு போடுறதுக்கு. ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆடிங் இன் யுவர் ப்ரொஃபைல். ஓகே. இங்க பாருங்களேன். யுஐ, யுஎக்ஸ் டிசைனர் ஃப்ரெஷரு. நான் எங்கேயும் போவே தேவையில்ல. இங்க பாருங்க நம்ப ஆகாஷ்ன்றவரு இந்த மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா, அ அப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கெல்லாம் எப்படி இந்த மாரி ரோல்ஸ்லாம் வருது? அவருக்கெல்லாம் எப்படி தெரியுது இது? ஏன்னா, நம்ப குடுத்த அந்த லிங்க்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. அது மூலியமா அவங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கான பேட்டர்ன் கிடைக்குது. ஓகே. இந்த மாரி உங்களுக்கெல்லாம் எதுவும் வராம இருக்குதுன்னா, நீங்க யுஐ, யுஎக்ஸ் டிசைனரே கிடையாது. சும்மா LinkedIn யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. காட் இட்? உங்களுக்கெல்லாம் இந்த மாரி டிசைன்ஸ் இந்த மாரி யுஐ, யுஎக்ஸ் பத்தி படிக்கிறதுக்குலாம் Figma பத்திலாம் வரல அப்டின்னா, நீங்க சும்மா LinkedIன வந்து இவ்வளோ நாள் வச்சு இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. பார்த்தீங்களா? இதுதான் என்னது? உங்களுடைய LinkedIன நீங்க பேட்டர்ன் பண்ணி வச்சிருக்கீங்க. சரியா? இந்த மாரி நீங்க பேட்டர்ன் பண்ணா தான், நீங்க யாருக்கும் போய் அடிக்கடி காசு கட்டின்னு இருக்க தேவையில்ல. யாருக்கு காசு கட்டின்னு இருக்க தேவையில்ல. சொல்றது புரிஞ்சுதா? நீங்க காசு கட்ட தேவையில்ல. நான் 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 வந்து இங்க போய் இந்த மாரி படிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா, நீங்க யாருக்கும் போயிட்டு என்ன பண்ண தேவையில்ல? காசே கட்ட தேவையில்லை. யாரெல்லாம் அக்ரி பண்ணிக்கிறீங்க? இந்த மாரி LinkedInல வந்து ஒரு போஸ்ட் ஒரு நாளைக்கு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க யாருக்காவது காசு கட்டணும்னு ஆசைப்படுவீங்களா? இல்ல தேவைதான் இருக்கா? ஆனா, இதுலருந்து நம்ம டெய்லி படிக்கிறோமான்றது தான் மேட்டர். கரெக்ட்டா? நீங்க உங்க ப்ரொஃபைல நல்லபடியா அப்டேட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க பூ மாரி. ஓகே. நீங்க பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல்ல வந்து பாருங்க இந்த பொண்ணு இருக்கு. இதோ இருக்கா போட்டுருக்காங்களா ஸ்ருதியோட ப்ரொஃபைல போய் பாருங்க. ஓகே. இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எப்டி இருக்கு? அவங்களோட கன்டென்ட் எப்டி போட்டுருக்காங்க? ஓகே. அவங்கள பத்தி எப்டி எழுதியிருக்காங்க? அவங்களோட ஸ்கில் செட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறது என்னென்ன? இந்த மாரி ட்ரை டூ ஆட் சம்திங் மோர் இன் யுவர் ப்ரொஃபைல். தென் அப்ளை ஃபார் இட். கிடைக்கிற ஒரு சான்ஸ் தான். அங்க பாருங்க ஃப்ரெஷருக்கு வேலை இல்ல, வேலை இல்லன்னு சொல்றாங்கன்னு சொன்னீங்க. பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேரு ஃப்ரெஷர ஹையர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க பாருங்க. கரெக்ட்டா இல்லையாப்பா? ஃப்ரெஷருக்கு வேலை இல்ல, வேலை இல்லன்னு சொல்றாங்கன்னு சொன்னீங்க. இத்தன பேருக்கு இங்க போட்டுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் எப்படி எனக்கு மட்டும் தெரியுது? உங்க கண்ணுக்கு தெரியுதா யாருக்காவது? இதெல்லாம் எப்படி என் கண்ணுக்கு மட்டும் தெரியுது? எப்படி எங்க ஸ்டூடண்ட்டுக்கு மட்டும் தெரியுது இதெல்லாம்? சொல்லுங்க பாக்கலாம். நான் எங்கேயுமே போக தேவையில்ல. நான் LinkedIn ஓப்பன் பண்ணாலுமே நான் படிக்க ஆரம்பிச்சுருவேன் ஃபுல்லா. ஏன்னா எனக்கு LinkedInல எல்லாமே கிடைச்சிரும்.
Figmaல போட்டவங்க, ஃபிரெண்ட்ஸ் யாராவது போட்ட ப்ராஜெக்ட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆல் த குட் திங்ஸ் ஃபார் டிசைனர் எல்லாமே இருக்கும் அதுல. மிட் லெவல் யுஐ யுஎக்ஸ் டிசைனர். டிசைன் இன்டென். இங்க பாருங்க. யாராவது போயிட்டு இந்த மாரி அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாமா? இப்போ இந்த போட்டுருக்காங்க. ஓகே. அதுக்கு போய் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், பிகின்ஸ் ப்ரொஃபைல் வந்து போட்டுருக்கான்னு வச்சுக்கங்க. ஓகே. ஆ ட்ரை பண்ணியிருக்கானா? இப்போ இந்த பையனோட ப்ரொஃபைல போய் நீங்க போய் பாருங்களேன் பாப்போம். சொல்றது புரியுதுங்களா? போயிட்டு இந்த பையனோட ப்ரொஃபைல போய் பாருங்க. இந்த மாரி என்னென்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க எங்கேயே நீங்க நீங்க வந்து குவியில படிச்சாலும் சரி, இல்ல கோயம்புத்தூர்ல படிச்சாலும் சரி, இல்ல வந்து நீங்க அமெரிக்காலே படிச்சாலும் சரி, நீங்களே தான் போயிட்டு என்ன ஆகணும், வேலைய தேடி ஆகணும். ஓகேவா? ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சிங்கம் ராஜா தான். ஓகே. காட்டுக்கு ராஜா சிங்கம் தான். சிங்கமாவே இருந்தாலும் நீங்க என்ன பண்ணி ஆகணும்? வேட்டையாடி தான் சோறு சாப்பிடணும். கரெக்ட்டா? அந்த மாரி தான். ஜாப் ஹண்டிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சிங்கம் தான். ஆனா உங்க வீட்ல இருந்தனா வேலைக்கு ஆகாது. நீங்க போய் என்ன பண்ணணும்? வேட்டையாடினா தான் கிடைக்கும். இதுதான் லைஃப்போட லெசனு. ஓகே. நீங்க காட்டுக்கே ராஜானாலும் வேட்டையாடி தான் சாப்பிட்டாகணும். ஓடி தான் சாப்பிட்டாகணும். அப்போ நீங்க வீட்ல உட்காந்துக்கிட்டு நம்ப வந்து வேலை இல்லன்னு தேடுறதோ, இல்ல மத்த மத்தவங்க கிட்ட போயிட்டு இந்த மாரி எனக்கு ஜாப் குடுங்க, ஜாப் குடுங்க கேட்டுன்னு LinkedInல மெசேஜ் போட்டுக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உண்மையாலுமே பொட்டன்ஷியலா நம்ம எங்க நவுர்றோன்றது மேட்டரு. சரியா? ஜாப் மார்க்கெட் எங்க இருக்குதோ அந்த ஊர்ல இல்லாம, நம்ப வந்து ஏதாவது ஒரு ஊர்ல உட்காந்துக்கிட்டு, எனக்கு ஜாப் வரல, எனக்கு ஜாப் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னால எதுவும் ஏத்துக்க முடியாது. ஜாப் எங்க இருக்குதோ அந்த ஊருக்கு போய் ஜாப் இல்ல அப்படி சொல்லுங்க. நான் ஏத்துக்கிறேன். சொல்றது புரியுதுங்களா? யாருக்கெல்லாம் இதுவரையும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கோ, கிளாரிட்டி போட்டுருங்க. உங்க ப்ரொஃபைல்லாம் ஃபில் அப் பண்ணாம, உங்க ப்ரொஃபைல்ல வந்து கன்டென்ட்டே ஆட் பண்ண தெரியலன்னா, உங்களால எப்படி வந்து ஒரு மொபைல் ஆப்புக்கு கன்டென்ட் போட முடியும்னு நெனைப்பாங்க. ஒண்ணுமே இல்ல. உங்க ப்ரொஃபைல்ல உங்களால ஆட் பண்ண முடியலையே! நீங்க எப்படி வந்து மத்தவங்க வந்து ப்ரொஃபைல் குடுக்காம, இல்ல கன்டென்ட் குடுக்காம, நீங்க எப்படி ஆப் டிசைன் பண்ணுவீங்கன்னு சொல்ட்டு தே வில் திங்க் அபௌட் இட். கரெக்ட்டா? அப்போ உங்களோட ப்ரொஃபைல்ல நீங்களே இவ்ளோ டேட்டாவ போடாம வச்சிருக்கீங்கன்னா, அப்புறம் எப்படி மத்தவங்களோட ஆப்ல போடுவீங்கன்ற நம்பிக்கைய நீங்க எப்படி குடுக்குறீங்க? அங்க பாருங்க ஒரு 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 சீனியரான ஒரு ப்ரொஃபைல் பாக்குறவங்க, ஓகே. அந்த ப்ரொஃபைல்ல போய் பாத்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபைல்ல 2 ஃபுல்லா போஸ்ட் போட்டுருக்காங்க. ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுருக்காங்க. ஓகே. எஜுகேஷன் ஸ்கில்ஸ் போட்டுருக்காங்க. ஹானர்ஸ் போட்டுருக்காங்க. லாங்குவேஜ். ஸோ ஒரு ஒரு ஒருத்தவங்க ப்ரொஃபைல பார்க்கும்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்லா இருக்கு பாருங்க. இதுல வேற ஹையர் வேற பண்றாங்க அவங்க. ஓகே. ஸோ நீங்க நல்ல நல்ல டீமு, நல்ல நல்ல பீப்பிளு இதெல்லாம் போய் பில்ட் பண்றதுக்கு, LinkedIன வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்றது வந்து நீங்க எல்லாம் நம்புறீங்களா? இஸ் இட் ட்ரூ? யூ பீப்பிள் ஆர் யூசிங் 100% யுவர் LinkedIn பொட்டன்ஷியல யூட்டிலைஸ் பண்றீங்களா? நந்தினி கிட்ட இருந்து ஒரு எஸ் வந்திருக்கு. கணபதி கிட்ட இருந்து ஒரு எஸ் வந்திருக்கு. ஸோ மத்தவங்க எல்லாருமே நீங்க கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா?
யுட்டிலைஸ் பண்றீங்கன்னா சந்தோஷம். ரிசல்ட் எடுத்துக்கங்க அவ்வளோதான். சொல்றது புரியுதுங்களா? ப்ரோ நீங்க சொல்லவே வேணாம் ப்ரோ. நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து ரெகுலரா கன்டென்ட் என்ன வருது, ஏது வருதுன்னு எனக்கு தெரியும். மார்க்கெட்ல எங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி அப்கிரேடேஷன் நடக்குதுன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்டின்னு சொல்ட்டு நீங்க இருந்தீங்கன்னா சூப்பர் சந்தோஷம். அப்படிலாம் இல்லன்னா வச்சுங்களேன், இந்த பொண்ணு ரொம்ப சூப்பர்ப்பா. இந்த பொண்ண நீங்க ஒரு டைம் ஃபுல்லா போய் படிச்சீங்கனாலுமே, இந்த பொண்ணு பண்றது எல்லாத்தையும் நீங்க பண்ணீங்கனாலுமே வேலை கிடைச்சிரும். ஓகே. இந்த பொண்ணு பண்றத நீங்க எல்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். இந்த பொண்ண போய் ஃபாலோ பண்ணி, இந்த பொண்ணோடைய பேஜ்ல போய் இருக்கிறது எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிங்களேன். சத்தியமா சொல்றேன் மிரட்டும் அப்படியே பொண்ணு. அவ்ளோ கன்டென்ட் போட்டு வச்சிருக்கு. உண்மையா சொல்லணும்னா, இந்த பொண்ணு படிக்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, 6 மந்த்துக்கு வரும் மட்டும் தான். ஓகேவா? ஏதோ ஒரு இதுல படிச்சாங்க. ஓகே. படிச்சுட்டு இந்த பொண்ணு ஈரானு, இந்த ப்ரொஃபைல்ல எப்படி அடிச்சு துவம்சம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர புடிச்சுச்சு ஆக்சுவலா. எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மெட்டீரியல் தான். ஃபுல்லா ஃப்ரீ மெட்டீரியல். நான் சொல்றேன் இந்த பொண்ணோட ப்ரொஃபைல்ல போய் உட்கார்ந்து ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க வந்து எனக்கிட்ட வரவே மாட்டீங்க. "ப்ரோ, நீங்க என்ன ப்ரோ யுஎக்ஸ் சொல்லிக் குடுக்குறீங்க? எனக்கு இதெல்லாம் சூப்பரா இதோட சொல்லிக் குடுக்குறாங்க ப்ரோ. நீங்கலாம் வேஸ்ட் ப்ரோ" அப்படின்னு சொல்லிட்டு போயின்னே இருப்பீங்க நீங்க. அந்த மாரி சொல்லுவீங்க தானே? அ சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? போட்டுட்டே இருங்க. இதோ வந்துடுறேன். ஐ ஐ டோன்ட் திங்க் யூ பீப்பிள் ஆர் காட் இட் ப்ராப்பர்லி. ஸோ இந்த பொண்ணோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, "ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ. இந்த பொண்ணு அத விட பக்காவா பண்ணிட்டு இருக்குது." அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா கேட்டேன். யாரெல்லாம் சொல்லுவீங்க? யாரெல்லாம் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்ட்டு போடுங்க பார்க்கலாம்.
ஸோ எஸ். நீங்க சொல்றதுக்கு ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓகே. ஸோ இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சூப்பரா கன்டென்ட் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க சொன்னாலும் தப்பு கிடையாது. ஓகே. ஷி இஸ் டூயிங் தட். ஓகேவா? எஸ். கணேஷ் சொல்லுவாரு. எஸ். நீ தப்பு கிடையாது. அவ சொல்றது. ஏன்னா அந்த பொண்ணு அந்த அளவுக்கு பண்ணுது. ஓகேவா? போய் பார்த்துட்டு சொல்லுங்க. என் ப்ரொஃபைல கம்பேர் பண்ணும்போது சுத்தமா வேஸ்ட் என் ப்ரொஃபைல்லாம். ஓகே. ஆனா அந்த ப்ரொஃபைல்ல வந்து போய் பாருங்கன்னு சொன்னது நான் தான். அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட சொல்லல. கரெக்ட்டா? அப்போ நான் யாரு? ஸோ நானுமே கைண்ட் ஆஃப் பெர்சன் லேர்னிங் தான். ஓகே. உங்கள மாரி ஒரு லேர்னர் தான் நானுமே. சொல்றது புரிஞ்சுதா? அந்த பொண்ணோட ப்ரொஃபைல பார்த்தீங்கனாலுமே, நீங்க வந்து யுஎக்ஸ் டிசைனர் கன்ஃபார்ம் ஜாப்க்குள்ள போயிடுவீங்க. காட் இட் ஆர் நாட். நீங்க இன்னும் LinkedIன ஒழுங்கா ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணலன்னா, தயவு செய்து சொல்றேன். கோ அண்ட் யூஸ் யுவர் LinkedIn ப்ராப்பர்லி. இன்னும் நான் யுட்டிலைஸ் பண்ணாம இருக்கேன் ப்ரோ. அதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே ப்ரோ. நீங்க பார்த்துக்க மாட்டீங்க? எப்படியாவது நான் வேலை ஏதாவது குட்டிக்கரணம் போடாத எனக்கு வேலை வாங்கி குடுத்துற மாட்டீங்க? அப்படின்னு நீங்க என்ன நம்புறீங்கன்னா, தயவு செய்து சொல்கிறேன். கோ ஹண்ட் யுவர் செல்ஃப். மத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. உங்கள உங்கள தேடியே பிங் பண்ண வைங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து எப்படி இருந்தாலும் மாசத்துக்கு ஒரு 5லிருந்து 6 கனெக்ட்டாவது வரும். இந்த பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ராப்பரான ஒரு நல்ல கம்பெனில வேலை செய்யல ஆக்சுவலி. ஓகே. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பொண்ணுமே போச்சு. அவ்ளோ போஸ்ட் போட்டிருக்குதே! உடனேலாம் உள்ள கிடைச்சிடல வேல. இங்க பாருங்க. ஒரு 2 மந்த் எங்கேயோ வொர்க் பண்ணிக்குது. அப்புறம் வந்து ஃப்ரீலான்சர் இது சும்மா இது அவங்களே போட்டுக்கிறது. சொன்னேன் பாருங்க. ஃப்ரீலான்சர் போடலாமா ப்ரோ? போட்டா ஏதாவது சொல்லுவாங்களா ப்ரோ? போடலாம் ப்ரோ. ஒண்ணும் பிரச்சனை இல்ல ப்ரோ. இங்க பாருங்க. ஒரு ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு இப்பதான். ம். யுஎக்ஸ் டிசைன் லீட். பாருங்களேன். பண்ண வேலைலாம் ஃபுல்லா இப்போ ஃப்ரெஷரா படிச்சுட்டு, எப்போ 22ல படிச்சுட்டு, இப்பயே லீட் ஆயிட்டாங்க. எப்படி அந்த அந்த சாத்தியம் நடந்தது? கன்டென்ட். ஓகே. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் நாலெட்ஜ். சொல்றது புரிஞ்சுதா? உடனே இவங்களுக்கு போய் பிங் பண்ணி, "ஹாய், ஐ அம் யுஐ யுஎக்ஸ் டிசைனர். யுவர் புரொஃபைல் இஸ் வெரி இன்ஸ்பைரிங் டூ மீ." அப்படின்னு மெசேஜ் போடலாம். போடுங்க. தாராளமா போடுங்க. இவங்களோட எய்ம் வந்து அதுதான். பட் என்ன ஒண்ணு அவங்களுக்கு நம்மளுடைய லாங்குவேஜ் கிடையாது. அதான் ஒண்ணு. ஷி இஸ் ஃப்ரம் டர்க்கி. ஓகேவா? ஓகே. சூப்பர். ஸோ இந்த ப்ரொஃபைல் மட்டும் நான் ஒண்ணு சொல்லியிருக்கேன்ல. இந்த மாரி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 ப்ரொஃபைல் இருக்குது. ஃபாலோ பண்றதுக்கு. எத்தன இருக்குது? 100ல 1 தான் இந்த பொண்ணு. இந்த மாரி என்கிட்ட வந்து 1000ல ஒரு 100 ப்ரொஃபைல் இருக்கு என்கிட்ட ஃபாலோ பண்றதுக்கு. அவ்ளோ குட்டான ப்ரொஃபைலு, கன்டென்ட்டான ப்ரொஃபைலு, பக்காவான ப்ரொஃபைல் இருக்கு. ஓகே. புரிஞ்சுதுங்களா? ஸோ உங்களுடைய உங்களுடைய LinkedIn வந்து இன்னும் நீங்க ஷேப் பண்ணாம இருக்கீங்கன்னா, போயிட்டு ஷேப் பண்ண ஆரம்பிங்க. ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஓகே. என் ப்ரொஃபைல போய் பார்த்துட்டு அப்படியே பில்ட் பண்ண ஆரம்பிங்க. துர்கா பரிவு தான் என்னோட தலைவரு. ஓகே. இவரு தான் இருக்கறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பெர்சன். ஓகே. விட்டாலி ஃப்ரைமேன். மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கன்டென்ட் வச்சுக்கிறாப்புல. இவரெல்லாம் எங்க போய் ஹண்ட் பண்றாருன்னே தெரிய மாட்டேங்குது. இவரெல்லாம் யாருக்கு தெரியும்?
யாரோட ப்ரொஃபைல்ல இவரு இருக்காரு? இவருடைய ப்ரொஃபைல்ல யாரெல்லாம் இப்ப நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க பாக்கலாம். ஃபாலோ பண்றீங்கன்னா, அப்படின்னு போடுங்க பாக்கலாம். ஏன்னா நீங்க இவரெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா, நீங்க இந்த கம்யூனிட்டியே கிடையாதுன்னு அர்த்தம். அதனால தான் சொல்ல வரேன். ஓகேவா? இஸ் 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 ஒன் ஆஃப் அ லீடிங் போஸ்டிங் இன் லிங்க்டின். ஓகே. சோ அவங்க கன்டென்ட்லாம் போய் படிக்க ஆரம்பிங்க. அவங்க பயோகிராஃபில போய் படிக்க ஆரம்பிங்களேன். பாருங்களேன், அந்த பயோவ படிங்க. இந்த பயோவ எடுத்துட்டு அப்படியே வந்து உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு நீங்க எப்படி போடலாம்ன்னு பாருங்க. 18, 19 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தலைவனுக்கு. இப்போ இவரு போடுற கன்டென்ட்ட அழகா நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு கன்டென்ட் பார்க்க ஆரம்பிச்சா கூட, ஒரு நாளைக்கு ஒரு பெர்சென்டேஜ் குரோத். ஓகே. இந்த மாரி ஒரு நாளைக்கு ஒரு பெர்சென்டேஜ் குரோத் அடைஞ்சா போதுன்ற ஒரே ஒரு முடிவோட நீங்க முன்னாடி போனீங்கன்னா, ஈஸியா ப்ரொஃபைல பில்ட் பண்ணி, அழகா கன்டென்ட் கத்துக்கிட்டு, இன்டர்வியூல 4 வார்த்தை இந்த மாரி இந்த கத்துக்கின வார்த்தைகள்லாம் இன்டர்வியூல பேசுனீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் 100% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகேவா? ம். அப்புறம் Facebookமே ஆக்கிடுவானுங்க போல இருக்குது LinkedIn. என்னென்னவோ போஸ்ட் போட்டு வந்துருக்கானுங்க. அங்க பாருங்க, சென்னை ரியாக்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி. ஓகே. இது வந்து ரியாக்ட் ஜேஸ்ன்றது என்னன்னா, ஒரு சாஃப்ட்வேர் அது உங்களுக்கே தெரியும். அதுக்கு ஒரு கோடிங் டெக். ஓகே. அவனுங்க ரீசென்ட்டா ஏதோ நடத்தியிருக்காங்க ஒரு மீட்டப்பு. இந்த மீட்டப்ல நீங்க போய் அழகா கலந்துருந்துருக்கலாம். கலந்துகிட்டு உங்களுக்கு என்ன அதுல அது ரியாக்ட் ஜேஸ் தானே ப்ரோ! நம்பளுக்கு என்ன கிடைக்க போது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அங்க போனீங்கன்னா, அங்க ஒரு நெட்வொர்க் பில்ட் ஆயிருக்கும். நீங்க ஜாலியா ஒருத்தவங்ககிட்ட பேசியிருக்கலாம். ஹாய், ஐ அம் ஃப்ரம் ஐ அம் வேணுகோபால். ஐ அம் ஃப்ரம் டைட்டில் பார்க். அப்படின்னு உங்கள போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கலாம். இப்படி பண்ணும்போது என்ன ப்ரோ நடக்கும்? சும்மா ஒரு ஒரு போயிட்டு நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு 2 மணிக்கு போயிட்டு, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தானே ப்ரோ வரணும். இல்ல டிராவல் பண்ணா எனக்கு என்ன ப்ரோ கிடைக்க போது? அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, யூ ஆர் ஸ்பாயிலிங் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஒரு வொர்க் பண்ற கம்யூனிட்டியோடைய நட்பு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இதுல இங்க பாருங்க பொண்ணுங்க, பசங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஓகே. நீங்க இந்த கம்யூனிட்டில மெம்பர் ஆயிட்டு, இல்ல இந்த கம்யூனிட்டில நடக்கிற குரூப்ல போயிட்டு, "ஹே காய்ஸ் நான் வந்து டிசைனர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது உங்களுடைய டீம்ல யாராவது டிசைனர் இருந்தாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் லிங்க் பண்ணுங்களேன்." அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும்? நீங்க LinkedInல உட்கார்ந்துகிட்டு 10 மெசேஜ் போட்டுன்னு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகுமா? இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? கரெக்ட்டா இல்லையா? இந்த மாரி 2 ஃபோட்டோ எடுத்து போட்டு பாருங்க பையன் இப்படிதான் வொர்க் பண்ண ட்ரை பண்ண போறாரு. ஓப்பன் டூ வொர்க் தான் போட்டிருக்கிறாரு. பட் ஆனா போயிட்டாரு பாருங்க. போயிட்டு மீட்டப் பண்ணி இன்னைக்கு எத்தன லைக்ஸ் வாங்கியிருக்காரு? 40, 50 லைக்ஸ் வாங்கியிருக்காரு. ப்ரொஃபைல் இத்தன பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப நான் கூட ப்ரொஃபைல போய் பார்க்க போறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பையனுக்கு யாரோ ஐ திங்க் இவரு தான் நெனைக்கிறேன். ஸோ இவருக்கான இது வந்து என்ன ஆகுது? இன்கிரீஸ் ஆகுதா? பூஸ்ட் ஆகுதா? ஸோ இதுலருந்து என்ன தெரியுது? நம்ப LinkedIn இன்னும் ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணலன்னு தெரியுது. கரெக்ட்டா? அக்ரி. இஸ் அக்ரின்னா அக்ரி போட்டுங்க.
பாருங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கலாம் என்ன பண்றாங்க நம்பளுக்கு, கிராபிக்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்? மெட்டா எப்படி போடணும்? கிரிட் எப்படி வைக்கணும்? கன்டென்ட் எப்படி போடணும்? அப்படி சொல்ட்டு, எல்லாரும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கைடா குடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஆனா, இதெல்லாம் நம்மளுக்கு வரதான் மாட்டுக்குது. ஏன்னா, ஒரு சில பேர நம்மளால ஃபாலோ பண்றது இல்ல, அப்படின்றது தான் உண்ம. அதே மாரி இந்த கீவேர்ட் இப்போ இவங்க இதெல்லாம் எனக்கு எப்படி ப்ரோ வருது? இதெல்லாம் எப்படி வருதுன்னா, எனக்கு கீவேர்ட் மூலியமா தான் வருது. அந்த கீவேர்ட் தான் நான் போட்டிருக்கிற அந்த கீவேர்ட் என்னன்னா, அந்த ஹேஷ்டேக். ஓகே. இந்த ஹேஷ்டேக்லாம் நீங்க போயிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா மட்டும் தான், உங்களுக்கு என்ன நடக்கும்? அந்த இது நடக்கும். அந்த ஓகே. காட் இட்? இங்க பாருங்க போஸ்ட் போடுறாங்க. உடனே அப்படியே லைக். பில்டிங் a UIX who is passionate into create சுபாஷ் இன்ட்ரஸ்டட் போர்ட்ஃபோலியோ. கலியபெருமாள். நம்ம ஊர் பையன் தான் போல இருக்கு. நான் சொன்னது எல்லாத்தையும் கரெக்ட்டா பண்ணிட்டு வேலை தர்றாரு பாருங்க. மேல நல்ல ஃபோட்டோ. நான் யாரு? என்னோட பயோகிராஃபி. நீங்க இன்னும் பண்ணலன்னா சத்தியமா சொல்றேன். நான் வந்தா மட்டும் இல்ல. நீங்க யார்கிட்ட போனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கவே கிடைக்காது. நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு, ஒரு வேலைக்குள்ள போய் தேடுறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்கும் கண்டிப்பா. ஓகே. பாருங்க பயோகிராஃபி. ஆ ஃபியூச்சர் கன்டென்ட். நீங்க இன்னும் ஆட் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னா, அகைன் யூ ஆர் வேஸ்டிங் த டைம். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. டைம் வரட்டும். இல்ல பாயிண்ட் வரட்டும்னு உட்கார்ந்திருக்கிற மாரி உட்கார்ந்திருக்க வேண்டியது தான். ஓகே. ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டுருப்பாரு. இதோ இருக்கு பாருங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் ஏதோ ஒண்ணு QEல உட்கார்ந்து ஒர்க் பண்ணிருக்காரு. டிசைன் இன்ஜினியரா ஒர்க் பண்ணியிருக்காரு எங்கேயோ. ஒரு 3 இயர்ஸா ஒர்க் பண்ணியிருக்காரு. குவாலிட்டி இன்ஜினியர், டிசைன் இன்ஜினியர், குவாலிட்டி இன்ஜினியர். இப்ப தான் அசோசியேட் டிஜிட்டல் டிசைனர். கலர் விஸ்லிஸ்ட். இத வந்து படிச்ச இடம்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. நீங்க இப்ப எக்ஸ்பீரியன்ஸ்ல போய் டிமெண்ட் இன்னும் போடாம இருக்கீங்கன்னா, அகைன் யூ ஆர் இது பண்றீங்கன்னு அர்த்தம். அதாவது 3 மாசம் நீங்க படிச்சுட்டீங்கன்னா, நீங்க போட முடியாது. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் போட முடியும். ஸோ நீங்க எங்க படிச்சீங்களோ அத போட்டுக்கங்க. யாரும் வந்து உங்ககிட்ட கேட்க போறது கிடையாது. நான் இங்க தான் படிச்சேன். நான் இன்னும் சர்டிபிகேட் முடிக்கல. அப்படிலாம் யாரும் வந்து உங்ககிட்ட கேட்க போறது கிடையாது. ஓகே. காட் இட்? போய் பாருங்க. உங்கள மாரி இருக்கிற பீப்பிள்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். போய் அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்போ அவன்கிட்ட இருக்கிறது ஏதோ ஒண்ணு நம்மகிட்ட மிஸ் ஆகுதுடா. அப்ப நம்ம எதனா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. போர்ட்ஃபோலியோ பண்ண தெரியாது. அதாவது போர்ட்ஃபோலியோ பண்ண தெரியலன்னா, இது மாரி ஏற்கனவே போர்ட்ஃபோலியோ பண்ணவங்களுடைய போர்ட்ஃபோலியோவ பாருங்க. ஏற்கனவே போர்ட்ஃபோலியோ பண்ணவங்களோட ஒர்க்க போய் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஏன் தெரியல? எதுக்காக தெரியலன்னு சொல்லிட்டு போய் தேடுங்க. இட்ஸ் ஆல் அபௌட் வாட்? அன்லர்ன் லேர்னிங் அண்ட் அன்லர்னிங் தான். வேற ஒண்ணும் கிடையாது. படிக்கிறோம். எத படிக்கிறோம்? தெரியாத விஷயங்கள படிக்கிறோம் அவ்வளோதான். கத்துக்கின்னு பண்ணுங்க. ஓகே. போயிட்டு ஒவ்வொரு ப்ரொஃபைல போயிட்டு ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிங்க கைஸ். அவ்வளோதான். நான் இன்னைக்கு குடுக்குற மிகப்பெரிய அட்வைஸ். காப்பி ஃப்ரம் அதர்ஸ். டோன்ட் இண்டிவிஜுவலி வொர்க் ஆன் சம்திங். என்ன ப்ரோ எங்கள போய் காப்பிலாம் பண்ண சொல்றீங்க? நான் பெரிய நாங்களே பண்ண மாட்டோமா? அப்பா நீங்க காப்பி பண்ணிட்டு மத்த ஸ்டாண்டர்டான டிசைனர் மாரி ஒரு ஒரு ப்ரொஃபைல காட்டுங்கன்றேன். வேற ஒண்ணும் நான் காட்ட சொல்லல. ஸ்டாண்டர்டா ஒருத்தவங்க என்ன பண்றாங்களோ, அதெல்லாம் என்னோட ப்ரொஃபைல்ல வைக்கிறேன் பாருங்க. நீங்க என்ன காப்பி பண்ணி அப்படியே எடுத்துட்டு வந்து போட போறீங்க. அதுக்கு ஏத்த மாரி நீங்க படிச்சுட்டு தானே எடுத்துட்டு வந்து போட போறீங்க. அவங்க படிக்கணும் நீங்க. ஒரு ப்ரொஃபைல போய் பார்க்குறீங்கன்னா, அவங்க கிட்ட என்னென்னலாம் இருக்கோ, அது எல்லாத்தையும் நீங்க உங்க ப்ரொஃபைல்ல ஆட் பண்ணணும். படிச்சுட்டு ஆட் பண்ணணும். சும்மாலாம் இல்ல.
இங்க பாருங்க. டாப் யுஎக்ஸ் லா எல்லாருக்குமே யுஎக்ஸ் லாலாம் தெரியும். தெரியாதுன்னா, அ யுஎக்ஸ் படிக்கலன்னு அர்த்தம் நீங்க எல்லாருமே. ஓகே. யுஎக்ஸ்லாம் யாரெல்லாம் படிச்சிருப்பீங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த மாரி லாஸ், பிரின்சிபல்ஸ் எல்லாமே தெரியும். என்எல்ஜி குரூப் நான் நேத்தே சொல்லிட்டேன். ஓகே. உங்களுக்கு எந்த டாபிக் டவுட்டா இருந்தாலும் என்எல்ஜி குரூப்ல போய் படிச்சு தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு மேல யுஐ, யுஎக்ஸ் தெரியாது, கன்டென்ட் தெரியாதுன்னு உட்காந்துருக்காதீங்க. ஓகேவா? ஸோ லிங்க்டின வந்து ப்ராப்பரா மாஸ்டர் பண்ணீங்க. காட் இட்? இங்க பாருங்க ஒரு ஒரு பிஏ உடைய ஒரு பிஏ அண்ட் ஒரு எல்லாரோடைய வொர்க் பேட்டர்னே ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட்ல குடுத்துட்டானுங்க பாருங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்டோட லைஃப் சைக்கிளே இங்க வந்துருச்சு. ப்ராஜெக்ட்னா என்ன? ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்ஸ் லைஃப் சைக்கிள் என்ன? ப்ராஜெக்ட் இனிஷியேஷன் டெம்ப்ளேட் என்ன? பிளானிங் டெம்ப்ளேட்டு, ட்ராக்கிங் டெம்ப்ளேட்டு, ம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் டெர்ம்ஸு, எசென்ஷியல் பிஎம் குவாலிட்டீஸு, ரிஸ்க் அண்ட் இஷ்யூ மேனேஜ்மென்ட்டு, ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷனு, ப்ராஜெக்ட் காஸ்டிங்கு, சேஞ்ச் மேனேஜ்மென்ட்டு, அ ஒரு போஸ்டர்லருந்து இவ்வளோ விஷயத்த எடுக்க முடியும்னா, நீங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ உங்களுடைய உங்களுடைய LinkedIn வந்து ட்ரெயின் பண்ணணும் காய்ஸ். ட்ரெயின் பண்ண ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு நெறைய கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே. ம்ஹ்ம். இந்த பொண்ணுக்குமே வேலை கிடைக்கிறதுலாம் கஷ்டம் தான். ஏன் சொல்றேன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, பேனர் செட் பண்ணல. இந்த ப்ரொஃபைல்ல ஓப்பன் டூ வொர்க்ன்ற அந்த பேனர் செட் பண்ணாம இருக்காங்க. இதுல ஓரளவுக்கு எழுதியிருக்காங்க ஓகே. மத்தபடி வேற எதுவும் பெருசா இவங்க பாருங்க 50 ஸ்கில்லாம் 50 ஸ்கில் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க நீங்க வந்து யாருக்காவது ஸ்கில் தேவைப்பட்டதுன்னா, அந்த ப்ரொஃபைல பார்த்து ஸ்கில் எடுத்துக்கப்பா. 50 ஸ்கில் எடுத்து வச்சிருக்காங்க. இதுதான் கைஸ் சொல்றேன். இதுதான் சொல்றேன் நானு. உங்க ப்ரொஃபைல்ல போய் லோட் ஏத்துங்க. லோட் ஏத்த தான் வெயிட்டேஜ் ஏறும். வெயிட்டேஜ் ஏற தான் வேலைக்கான டிமாண்ட் கிரியேட் ஆகும். டிமாண்ட் கிரியேட் ஆனா தான் உங்களோட ப்ரொஃபைல்ல ட்ராக்ஷன் இருக்கும். ஓகே. ஆ ஓகே. இந்த ஐ திங்க் இவங்க வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க ப்ரொஃபைல. பரவாயில்ல. ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரை பண்றாங்க. அதே மாரி போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க பண்ற வொர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட்டா போட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம பசங்க போட்டுட்டு இருந்தீங்க. இப்பலாம் ரெகுலரா போடுறீங்களான்னு தெரியல. ஒன்லி ஜாப்க்கு மட்டும் தான் போய் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஜாப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி இது மட்டும் தான். என்னது? ஜாப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி சர்ச்சிங் ப்ராசஸ் மட்டும் தான். அதுவே லைஃப் டைம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சொல்றது புரிஞ்சுதா? நீங்க பண்ண வேண்டியது என்னது? நீங்க பண்ண வேண்டியது டிசைனு. ரெகுலரா டிசைன் பண்ணி போட்டுட்டே இருக்கணும். சொல்றது புரிஞ்சுதா? யூ ஷுட் கிரியேட் வாட்? டிசைன்ஸ். ரெகுலர் டிசைன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நான் ஜாப் மட்டும் தான் ப்ரோ தேடுறேன். டிசைன்ஸ் பண்ணலன்னா, அவ்வளோதான் நீங்க. ஜாப்ன்றது தேடிட்டே இருக்கணும் தான். ஒரு 1 ஹவர் ஜாப்க்கான வேலைய தேடுறீங்கன்னா, மீதி ஒரு 6 மணி நேரம் ஏதாவது ஒரு வொர்க் எடுத்து பண்ணுங்க. ஒரு வொர்க் எடுத்து பண்ணி, அத ஷேர் பண்ணுங்க குரூப்ல. குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம குரூப்ல போடுங்க. ஃபீட்பேக் வாங்குங்க. ரிவ்யூ பண்ணுங்க.
உங்களுக்குள்ளவே ஒரு கம்யூனிட்டி ஒண்ணு ஃபார்ம் பண்ணி, இந்த மாரி இத நான் அப்படி பண்ணியிருக்கேன். இது எப்படின்னு பார்த்தலாம். திங்க் பண்ணுங்க. பாருங்க பூமாரி வந்து பயங்கரமா ஹண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் ஒண்ணும் ப்ரொஃபைல வந்து ஷேப் பண்ணாமலே ஹண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே பூமாரி. ஸோ நெறைய நீங்க விஷயங்கள் தேடுறீங்க. உங்களுக்கு நெறைய கிடைக்குது. பட் ஆனா நீங்க ஒரு குவாலிட்டியான ஒரு பெர்சன்றது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க எப்படி ஷோகேஸ் தெரிஞ்சுப்பாங்க? எத வச்சு தெரிஞ்சுப்பாங்க? நீங்க போட்ட எத்தன போஸ்ட் போட்டுருக்கீங்க? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒரு பேஜ். ஓகே 1. சரி ஓகே. ஓகே. ஐ திங்க் நீங்க 3 போஸ்ட் தான் இதுவரையும் போட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. 3 போஸ்ட்லாம் போட்டு யூ கேனாட் கோ ஃபார் அ ஜாப் ஹண்ட் பூமாரி. யூ நீட் டூ பில்ட் யுவர் ப்ரொஃபைல். பக்கா ப்ரொஃபைல ரெடி பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 50 போஸ்ட்டாவது போடணும். ஒண்ணுமே கிடையாது. இந்த பையன எடுத்துக்கங்களேன். ஓகேங்களா? பாருங்களேன் 358 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான். அவன் போஸ்ட்லாம் போய் பாருங்களேன். ஸ்டில் ஹி இஸ் லுக்கிங் ஃபார் அ ஜாப். பட் ஹி இஸ் டூயிங் வாட் அண்ட் ஆல் ஹி இஸ் டூயிங். சி ஹி இஸ் மேக்கிங் சம் வேல்யூ. இங்க ஒரு இம்பாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஓகே. அவன் பண்ற சின்ன சின்ன விஷயங்கள என்ன பண்றான், எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி, அத போஸ்ட்டா போட்டுட்டு இருக்கான் உட்காந்துகிட்டு. சொல்றது புரியுதுங்களா? இத்தனைக்கும் ஐ திங்க் ஹி இஸ் அ காலேஜ் ஸ்டூடண்ட்ன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? இந்த மாரி சர்டிஃபிகேட் போடுறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. பட் மேட்டர் நான் சொல்றேன் கேளுங்க. ஹி இஸ் மேக்கிங் சம் ஆஃப் த இம்பாக்ட். சொல்றது புரியுதுங்களா? நீங்க டைரக்ட்டா போயிட்டு 3 போஸ்ட் மட்டும் போட்டு போயிட்டு, இந்த மாரி ஐ அம் இன்ட்ரஸ்டட்ன்னு போட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது பூமாரி. ட்ரை டூ வொர்க் லைக் அ ஃபுல் டைம் பெர்சன். உங்க LinkedIன அதுல போஸ்ட் தினமும் ஒரு 2 நாளைக்கு ஒரு போஸ்ட் போடுங்க. இன்னைக்கு ஒரு போஸ்ட் போடுறது உங்களுக்கு கஷ்டமான விஷயமா இருக்குது? ஒரு டிசைன் பண்றீங்க, அத அப்லோட் பண்றீங்க, அத பத்தி எழுதுறீங்க. ஓகே. யாரெல்லாம் இதுவரையும் நான் போஸ்ட்டே போட்டதில்ல ப்ரோ. நான் வருஷத்துக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போட்டது தான். அதுக்கப்புறம் நான் போட்டதே கிடையாது ஃபீல் பண்றீங்கன்னா, காய்ஸ் நீங்க 2024ல இருக்கீங்க. ஓகே. இன்னமும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, வேலைக்கு ஆகாது. சொல்றது புரிஞ்சுதா? LinkedIன ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்றவன் எப்பயுமே எப்பயுமே ஜெயிச்சுருவான். LinkedIன யுட்டிலைஸ் பண்ண தெரியாதவங்க தான் மாட்டிக்கிறது. ஓகே, ஓகே, ஓகே காய்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு அடுத்த செஷன்லருந்து? இல்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணணும்னா ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வி கேன் டாக். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா கைஸ்? ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னா, கிளாரிட்டி சி போட்டுருங்க. வி கேன் கோ ஃபர்தர். ஓகே கௌதம். எஸ் கௌதம். ஓகே அன்மியூட் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லுங்க கௌதம். ஹாய் சார், எனக்கு ஒரு டவுட்டு. ம். நான் ஆல்ரெடி 2 இயர்ஸ் பேக் முன்னாடியே வந்து நான் லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். நான் அப்போ ஓகே, வந்து என்னோட ஃபோன் நம்பர் வச்சு மட்டும் தான் பண்ணியிருந்தேன். ஓகே. இப்போ வந்து என்னால் இமெயில் அப்புறம் வந்து ஃபோன் நம்பர் ரெண்டுமே வந்து ஆட் பண்ண முடியல. அதனால லிங்க்டினோட மெயில் எனக்கு வந்து வரமாட்டேங்குது. ஸோ நான் வந்து இன்னொரு அக்கௌண்ட் வந்து இமெயில் வச்சு கிரியேட் பண்ணால் ரெண்டும் வந்து மேட்ச் பண்ண முடியல.
அப்படிலாம் மெர்ஜ்லாம் பண்ண முடியாது. ஆ பட் நான் வந்து அத பத்தி அ Quoraலயும், YouTubeலயும் வந்து அ ஸ்டடி பண்ணப்ப அவங்க என்ன சொல்றாங்க, பிகினரா இருந்தா வந்து உங்களோட பழைய அக்கவுண்ட் வந்து டெலீட் பண்ணிட்டு புது அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க மெயில்ல அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தவங்க ம். டிக்கெட் ரிலீஸ் பண்ணி கேளுங்க அப்படின்னாங்க. ம். நான் அப்படிதான் பண்ணேன் அப்படின்னு ஒரு சில பேர் போட்டிருந்தாங்க. ம். ஏன்னா நான் ஆல்ரெடி 2 இயர்ஸ் முன்னாடி கிரியேட் பண்ணதுல நான் அப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணேன். ம். நான் அந்த கோர்ஸ் பண்ணப்ப இப்போ ஒரு சில ஸ்க்ரீன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது அதை நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னொரு அக்கௌண்ட் ம். கிரியேட் பண்ணா அது ஃபுல்லாக இதாயிரும்ல, டெலீட் ஆயிரும்ல. அதான் ஏன்னா இந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தானே அந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ம். ஆமா. ஸோ அதுக்கு எதுவும் சொல்யூஷன் இருக்கா? என்ன பொறுத்தவரையும் எதனா ஒரு அக்கவுண்ட் ரெக்கவர் பண்ணுங்க. அது ரெக்கவர் ஓகே. பண்ண முடியல அப்டின்னா, அந்த பழைய போஸ்ட்லாம் என்ன பண்ணுங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க மறுபடியும் போஸ்ட் பண்ணிடுங்க அவ்வளோதான். புதுசா ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு, பழைய அக்கவுண்ட் டெலீட் பண்ணிட்டு, புதுசா கிரியேட் பண்ற அக்கவுண்ட்ல அந்த அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் போட்டுக்கங்க. பட் விஷயம் என்னன்னா, உங்களோட பாஸ்ட் மெமரீஸ வந்து நீங்க பாஸ்ட் ஹிஸ்டரிய வந்து என்ன பண்றீங்க, நீங்களே அழிக்கிற மாரி அது. ஓகே. ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, பழைய அக்கவுண்ட் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. இல்ல வந்து மெயில் ஆட் பண்ணாம நம்ம வந்து அப்படியே ஃபோன் நம்பரோட லாகின்ல இருக்கலாமா சார் அது? ப்ரோ அது எல்லாம் பக் தான். உங்க மெயில் ஆட் பண்ண முடியாமலாம் இருக்காது. அ உங்களோட மெயில் ஐடி ஆட் பண்ண முடியும். சப்போஸ் அது பக்கா இருந்ததுன்னா, நீங்க உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டத்துக்கு ஃபோன் பண்ணுங்க. இல்ல மெசேஜ் போடுங்க. இந்த மாரி LinkedInோட பீப்பிளுக்கு. இந்த மாரி என்னோட மெயில் ஐடி ஆட் பண்ண முடியல. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அது அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. அது என்ன இஷ்யூன்னு பார்த்தப்ப, முன்னாடி வந்து Facebook மூலியமா லாகின் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு LinkedIn வச்சிருந்தப்ப. இப்போ Facebook லாகின் எடுத்துட்டாங்களாம். ஸோ அதனால தான் அந்த இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யூ கேன் ட்ரை டூ சேஞ்ச் த லாகின் அ பேட்டர்ன். ஓகே, ஓகே. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி சப்போஸ் ட்ரை பண்ண முடியலன்னா சப்போர்ட்க்கு மெயில் போட்டுருங்க. இந்த மாரி நான் வந்து முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் வந்து நேத்து பார்த்தீங்கன்னா, அதான் இது ரைஸ் பண்ணியிருக்கேன் டிக்கெட்டு. ஓகே. ஓகே. நீங்க ரைஸ் பண்ணியிருக்கீங்கன்னா சூப்பரு. அவங்க கிட்ட இருந்து வர கொரி அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க, ஓகே. ஓகேவா? ஓகே. ஃபைன். எஸ். வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நவ் ஹவ் டூ கிரியேட் ஹேஷ்டாக். ம். வழிய நானே சொல்லிட்டு, சாப்பாடும் நானே போட்டு குடுத்துட்டு, எடுத்து நானே ஊட்டிடும் விட்டுறணும்னு சொல்றீங்களா சாந்தி? போயிட்டு சர்ச் பண்ணுங்க. Googleல போயிட்டு சர்ச் பண்ணுங்க. ஹவ் டூ ஃபாலோ ஹேஷ்டாக்ன்னு போட்டு தேடுங்க. ஸோ, வெனெவர் யூ ஆர் கெட்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங் ஃப்ரம் மென்டார், ட்ரை டூ கோ அண்ட் குக் த ஃபுட் ஃப்ரம் யுவர் எண்ட். ஓகே. பேட்டர்னையும் நானே சொல்லிட்டேன்னா, அப்புறம் என்னதான் நீங்க பண்ணுவீங்க? யூ நீட் டூ கோ அண்ட் சர்ச் இட் ஃபார் யுவர் ப்ரொஃபைல். ஓகே. போய் தேடுங்க. தேட தேட தான் உங்களோட ரிசர்ச் ஸ்கில்லே வொர்க் அவுட் ஆகும். யூ ஆர் யுஎக்ஸ், யுஐ டிசைனர். ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது பண்ணணும், இது பண்ணணும்னு நான் வந்து ஐ கேன் கிவ் த டாபிக்ஸ் அண்ட் ஐ கேன் கிவ் த ஐடியாஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா, குரால போய் தேடினாரு சொன்னாரு பார்த்தீங்களா? இதென்றால் ரிசர்ச் ஸ்கில் தான். ஒண்ணும் இல்ல. ஆன்லைன் ரிசர்ச் தான் பேசிக்கலி. அதனால ட்ரை டூ கோ அண்ட் ஹிட் த சர்ச் பட்டன். Google சர்ச்ல போய் உட்கார்ந்து சர்ச் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? எஸ். இஷாந்தி. பண்ணுங்க. பண்ணிட்டு சப்போஸ் அப்பயும் எனக்கு ஃபிகர் அவுட் ஆவலன்னா பிங் பண்ணுங்க. ஐ கைட் யூ. ஓகே. நீங்க ட்ரையே பண்றதில்ல. டைரக்ட்டா வந்து என்கிட்ட எப்படி பண்றதுன்னு மட்டும் உட்கார்ந்துடுறீங்க. ChatGPTல போய் கேட்கிற மாரி. ஹவ் ஐ நீட் டூ டூ திஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா, ChatGPT கடன்னு குடுத்துருவாரு. ஓகே. ஸோ அந்த மாரி கோ அண்ட் சர்ச் இட் இன் மெனி பிளேஸஸ். Google பண்ணுங்க. ஓகே. Google பண்ணாலுமே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். Google பண்ணீங்கன்னா, ரிலேட்டட் வீடியோஸ் வரும். ரிலேட்டட் அ ஃப அ டாபிக்ஸ் ஆர்டிகிள்ஸ் வரும். வெப் வரும். தெர் வாஸ் எ நம்பர் ஆஃப் திங்ஸ் வரும். ஆனா ChatGPT கேட்டீங்கன்னா, அது வராது. ஸோ Google பண்ண கத்துக்குங்க. ChatGPT பண்ண கத்துக்காதீங்கன்னு யூஸ் பண்ணுங்க. பட் டோன்ட் கோ ஃபார் ஆல் த திங்ஸ் ஒன்லி ChatGPT. கோ ஃபார் Google சர்ச். Google சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுடைய நாலெட்ஜ் இன்கிரீஸ் ஆவறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஓகே. எஸ்.
சூப்பர். ஓகே. ராம்குமார் ஏதோ சம்திங் கை ஹேண்ட் ரைஸ் பண்ண மாரி இருந்தது ஆக்சுவலா. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காப்பா? ஓகே. ஒரு கிளாரிட்டி கிடைச்சுச்சு இல்லையா? இன்னைக்கு LinkedIn ப்ரொஃபைல நம்ம எப்படி பக்காவா யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்ட்டு. ஓகே. சீக்கிரமா LinkedIn ப்ரொஃபைல ரெடி பண்ணிட்டு எனக்கு எல்லாம் ஷேர் பண்றீங்க. ஓகே. நம்ம சீக்கிரமா என்ன பண்றோம், ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்க செட் அப் பண்றோம். நம்ம எல்லாரும் வீடியோ கால்ல கான்ஃபரன்ஸ்ல பேசுற மாதிரி. ஓகே. உங்கள பத்தின பயோகிராஃபி, நீங்க எப்படி யுஐ/யுஎக்ஸ்குள்ள வந்தீங்க? இப்ப என்ன ப்ராக்ரஸ்ல இருக்கீங்கன்றது உங்க எல்லாருடைய கொஸ்டின்ஸு. அதுக்கேத்த மாரி நீங்க என்ன பண்ணணும்? உங்கள பிரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்துருங்க. எல்லாரும் அவங்கள இன்டர்வியூக்கு அட்டெண்ட் பண்ற மாரி வரப்போறீங்க. ஓகே. ஒரு நாள் என்ன பண்ண போறீங்க, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற மாரி வரப்போறீங்க. "ஹாய், ஐ அம் திஸ் பெர்சன். ஐ அம் ஃப்ரம் திஸ் ஏரியா. மை ஃபேமிலி இஸ் திஸ். நான் இந்த மாரி யுஐ/யுஎக்ஸ்குள்ள இந்த இன்ட்ரெஸ்ட்க்காக வந்தேன். திஸ் இஸ் மை பேஷன். திஸ் இஸ் த திங்." அப்படின்னு உங்கள பத்தின செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனோட வந்துடுறீங்க. ஓகே. ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன், உங்கள அந்த மாரி கொஸ்டின் கேட்க போறேன். நீங்க எல்லாம் அந்த மாரி இது பண்ண போறீங்க. ராம்குமார், நீங்க பேசணுமா? ஒரே நிமிஷம் இருங்க ராம்குமார். எஸ். இப்ப பாருங்க அன்மியூட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் ராம். அவங்க சொன்னாங்கல்ல லிங்க்டின்ல வந்து மெயில் சேஞ்ச் பண்ண அந்த ஆட் பண்ண வரலன்னு சொல்லி அது ஆமா. வந்து ஃபர்காட் அக்கவுண்ட்ல வந்து கிடைச்சது சார் எனக்கு. நானும் சூப்பர். வந்து வெரி குட். மொபைல் நம்பர்ல தான் ஓபன் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும்போது. ம், ம். நான் ரீசெண்டா வந்து ஃபர்காட் அக்கவுண்ட் சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து அதுல வந்து மெயில் சேஞ்ச் ஆப்ஷன் காமிச்சிருந்தது. அதுல கொடுத்து எனக்கு எனேபிள் ஆயிடுச்சு சார். சூப்பர்ப்பா. வெரி குட். ஒரு குட் இன்ஃபர்மேஷன். சோ கௌதம், அது வேணா செக் அவர் பண்ணி பார்க்க சொல்லுங்க சார். யா. கௌதம் இத ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுப்பா. ஓகே. சூப்பர். வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? தனஞ்சயன், ஃபர்ஹானா. ஐ அம் கிரண். இன்ஸ்பயர்ட் டிசைன். இங்க கூட பேர்லாம் எப்படி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா வச்சிருக்காங்க பாருப்பா. ஓகே. மணிபாரதி, நந்தகுமார், நந்தினி, பிரியதர்ஷினி, ரஃபி, நவீன்குமார், சதீஷ், சிலம்பரசன், சிவதர்ஷினி, சௌமியா, சுகன், விக்னேஸ்வரன், விஷித்ரா. ஓகேவாம்மா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? கேட்கணுமா? என்கிட்ட வந்து 1 ஹவர் இந்த இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றதோடைய முழு இம்பாக்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, டேக்கிங் ஆக்ஷன் தான். ஸ்டில் யூ ஆர் நாட் டேக்கிங் ஆக்ஷன். ப்ளீஸ் கோ அண்ட் டேக் ஆக்ஷன் டுடே. நான் சொல்றது இது ஆக்ஷன் டேக்கிங் இன்டென்சிவ் புரோகிராம் தான் நான் சொல்றேன். அதாவது இன்டென்சிவா நீங்க வொர்க் பண்ண ஆரம்பிக்கிற புரோகிராம் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்ப எடுக்கிறது வந்து நாட் ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர் லெவல்ப்பா. நீங்க வருஷம் ஃபுல்லாவே இத பண்ணிட்டே தான் இருக்கணும். த த டே கார்ப்பரேட் எம்ப்ளாயியா நீங்க இல்லாம கன்வெர்ட் பண்ணி, அதாவது நான் வந்து இதுக்குள்ள போறேன். அதாவது ஃபே நான் வந்து வயசாயிடுச்சு சார், நான் ரிட்டயர்ட் ஆயிட்டு போறேன்னா, அப்ப நீங்க LinkedIn யுட்டிலைஸ் பண்ணாம போயிடுங்க அவ்வளோதான். அதுவரை நீங்க LinkedIn பயன்படுத்திக் கொண்டே தான் இருக்க வேண்டும். மாசத்துக்கு 30 போஸ்ட் போட்டு தான் ஆக வேண்டும். வேற வழி இல்லை. திஸ் இஸ் தி பிரைமரி திங் இன் தி மார்க்கெட். இன்னும் நான் போஸ்ட் போடவில்லை. நான் 3 போஸ்ட் தான் போடுவேன். 4 போஸ்ட் தான் போடுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, நீங்க பண்ணிட்டே தான் இருப்பீங்களே தவிர்த்து, தேர் இஸ் நோ இம்பாக்ட் இன் யுவர் புரொஃபைல். ஸோ ட்ரை டூ மேக் சம் இம்பாக்ட் த்ரூ யுவர் புரொஃபைல். ஓகே. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் கிளியரா சொல்லிட்டேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் டேக்கிங் ஆக்ஷன் தான். யாரெல்லாம் அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு லேக் ஆகுறீங்களோ, ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. எப்படி ஆக்ஷன் எடுக்கணும்ன்றதுக்கான ஐடியாவும் சொல்றேன். ஓகே, ஓகே. இன்னைக்கான செஷனுடைய ஃபீட்பேக்ஸ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போய் அழகா ஷேர் பண்ணுங்க. வராதவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியமா டிமெண்டில வந்திருக்கிறவங்க எல்லாருமே போயிட்டு நம்ம குரூப்ல போய் போடுங்க.
வராதவங்களுக்கெல்லாம் தே ஹேவ் மிஸ்ட் சம்திங் வெரி ப்ரீஷியஸ்ன்றத வந்து மண்டையில அடிக்கணும் அவங்களுக்கு. ஓகேவா? அந்த மாரி ஒரு செஷன வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஐய்யய்யோ! ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோமே! அப்படின்ற அந்த கியூரியாசிட்டி ஏற்படுத்துற மாரி ஒரு ஃபீட்பேக் போடுங்க பார்க்கலாம். நாளைக்கு எல்லாம் வந்து உட்காந்துடணும். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து உட்காந்துடணும். ப்ரோ 6 மணிக்கு லிங்க் வந்தோனே நான் வந்துட்டேன் ப்ரோ அப்டின்ட்டு. ஓகே. ரமேஷ் கிளாஸ் முடிய போதுப்பா. நாளைக்கு 6 மணிக்கு மறக்காம ஜாயின் பண்ருங்க. ஓகே. ஃபைன். ஸோ 6:00க்கு நாளைக்கு இதே மாரி ஷார்ப்பா என்ன பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணிடுங்க. டிமெண்டில வந்து ஜாயின் பண்ணவங்க எல்லாரும், எப்படி இந்த ஒர்க் ஷாப் போயிட்டு இருக்குது? என்ன ப்ராசஸ்ல இப்ப இருக்கிறோம்? அப்படின்ற ஃபீட்பேக் போடுறீங்க. ஓகே. தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ சோ மச். வில் மீட் டுமாரோ. ஓகே. நான் இன்னைக்கே LinkedIn பத்தி ஒரு மிகப்பெரிய பிரீஃப் குடுத்திருப்பேன். ஓகே. ஸோ அதனால இது எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. ஆக்ஷன் எடுங்க. ஓகே. வில் மீட் டுமாரோ. பாய். தேங்க் யூ. தேங்க் யூ.